அம்மையார் என்ன பண்ணா காப்பாத்தலாம்னா, கோல்டுல வந்து ரூ. 1000 மேல டியூட்டி இருக்கு. அதனால ரூ. 1000 அம்மையார் ரூ. 500 கம்மி பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு லாபம் வரும். இன்னும் கொஞ்சம் மக்கள் கோல்டு வாங்கி சந்தோஷப்படுவாங்க. மக்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த அம்மையார் பண்ணலாமா? அப்படின்னு கேட்குறாங்க. எங்க ஒருக்கா சொல்லு. அம்மையார் என்ன பண்ணா காப்பாத்தலாம்னா, கோல்டுல வந்து ரூ. 1000 மேல டியூட்டி இருக்கு. அதனால ரூ. 1000 அம்மையார் ரூ. 500 மறுக்கா சொல்லு. இப்ப தங்கத்துல அம்மையார் டாக்ஸ் குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல எழுதிக்கங்க. மறுக்கா சொல்லு. இப்ப தங்கத்துல அம்மையார் டாக்ஸ் குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல எழுதிக்கங்க. ரேஷன் டப்புன்னு ஒரு 15% 7% ஆக்கினாங்கன்னா ஒரு 600-700 கம்மியாகும். மக்கள் ஓடி போய் வாங்குவாங்க. ஆனா கருணை காட்டுவாங்களா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னடா பண்ணலாம் மாப்பிள்ளன்னு பார்த்தோம். டப்புன்னு கோல்டு விலைய ரூ. 300 குறைச்சிட்டாங்க. என்னடி முதல் அடி வந்து விலையில ஒரு கிராமுக்கு ரூ. 300 அடிச்சிட்டாங்க. இப்போ 9% கிட்ட போயிடுங்கிறாங்க. ஸோ ரிடப்ஷன்ல 9% கவர்மெண்ட் கம்மி பண்ணி டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. இன்னும் வருங்காலத்தில் கஸ்டம்ஸ் டியூட்டியை 0 ஆக்கினா இன்னும் 9% காலி ஆயிடும். அது ஸோ அம்மையார் வந்து ஒரு 9% விலையிலையும் சேர்த்து ஒரேடியா அடிச்சிட்டாங்க. பார்த்துக்கங்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. மறுக்கா சொல்லு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதனால எனக்கு ஏதோ நான் என்னோட பர்சனல் நான் வந்து தங்க கடை ஓப்பன் பண்ணி வச்சு நான் ஏதோ உங்கள்கிட்ட காசு பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. தங்கமயில் ஜுவல்லரி என்ன பண்ணுறான், 400 கோடி இந்த வாட்டி புது ஸ்டோருக்கு திறக்கிறாங்க. ஆக மொத்தம் தங்கமயில் சூப்பர் கோல்டு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா.